ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ இருக்கிற இடம் என்ன அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அஃப்கோர்ஸ் தருமபுரி மாவட்டத்தோட ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட புது பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் வந்து வசதிகள்னு பார்த்தோன்னா நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து பாலூட்டும் அறை, டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான அறைகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப க்ளீனான டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. சிசிடிவி கேமராக்கள், போலீஸ் பூத்துட்டு எல்லா வசதிகளும் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போக போகிறது இந்த ஊரில் இருக்கிற ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதாவது அங்கே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களோட குற்றச்சாட்டுகள்லாம் நிவர்த்தி பண்ணணும், அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட டிஎன்சியோட அவங்களோட இடத்தை கொடுத்து கவர்மெண்ட்டோட இணைஞ்சு அவங்க கொண்டு வந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இது. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால இது திறந்து வைக்கப்பட்டுச்சு. ஸோ வாங்க நம்ம மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஏன்னா ஒரு மாற்றம்னு வரும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அதை தாண்டி அவங்க வந்து இந்த ஒரு நகரத்தோட வளர்ச்சிக்கு எப்படி போகிறாங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, ஒரு நகரத்தோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது புது பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஈஸி டு அக்சஸ். இப்போ இங்கேருந்து பெங்களூர் போகணும், இங்கேருந்து சேலம் போகணும், இங்கே வேறு மாநிலத்துக்கு போனாலையும் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வித்தின் ரெண்டு இதுதான் இருக்கும், பார்க்கிங் வே தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து அனைத்து மாவட்ட பஸ்ஸும் அனைத்து மாநில பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெரிசலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான பர்த்து. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 பே இருக்குது இதில். ஸோ நாங்கள் டே ஒன்லேருந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கிறோம், வந்துட்டுருக்கோம். வெளி மாநிலம் போகணுன்னா இங்கே தான் வந்து போகிறாங்க. நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பேருந்து நிலையம். இல்லை, இந்த புதிய பேருந்து நிலையம் நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு எவ்ரி 1 மந்த் நான் வந்து டவுன் டு சவுத் போயிட்டு வருவேன். எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலையும் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ தருமபுரியில் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ பெருசாக நல்லா இருக்குது வந்து நான் வரவேற்கிறேன். நான் வந்து ஒகேனக்கல், நேட்டிவ் வந்து ஒகேனக்கல்லுங்க. இங்கே வந்து நான் அரூர் வந்து ப்ரைவேட்டாக தான் ஒர்க் பண்ணுறேன். அரூர் வந்து போகிறதுக்கு செய்கிறதுக்கு இது வந்து எல்லாமே வந்து கம்ஃபர்டபுள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரூர், ஊத்தங்கரை, திருவண்ணாமலை இந்த பஸ்ஸெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்துட்டு தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு தெரியலைங்க, திடீர்னு வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெனிஃபிட்டாக தான் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது இதில் எந்த மாதிரியான சிறப்பம்சம்லாம் இருக்குது? இதில் எல்லாமே இருக்குதும்மா. அங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒன்றும் போக்குவரத்துக்கு எல்லாம் சரியில்லை. எல்லாம் குடிச்சு போட்டு அங்கங்கே வந்து இடிக்கிறது பண்ணுறது செய்கிறது. இது சௌகரியமாக இருக்குதுங்க மேடம். நல்லா போகிறதுக்கு வரதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க. அங்கெல்லாம் சரியில்லைங்க. குடிச்சு போட்டு வந்து இடிக்கிறான், வண்டி இடிக்கிறான், ஆளை இடிக்கிறான். டாய்லெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ப்ளஸ் அது வேர்ல்ட் லெவல்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குதுங்க. இந்த மாதிரி நான் உட்காரத்துக்கு செய்கிறதுக்கு நல்லா அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. பஸ்ஸு வந்து எவ்வித இடைஞ்சல் இல்லாமல் போயிடுதுங்க. ஒன்றே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, ஒரு 3 கிலோமீட்டர் இருக்க சரியாயிடுதா. ஒரு 3 கிலோமீட்டர்ஸை வந்து சிரமம் தான், அது இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா மக்கள் பழகிட்டாங்க. இங்கே எந்த மாதிரியான வசதி அங்கே வசதிகள் இங்கே நல்லா வந்து இருக்கு? நைட்டில் லேடிஸுக்கு வந்தாங்கன்னா கூட ஒரு பாதுகாப்பாக இருக்குது, போலீஸுக்கார் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு ஊருக்கு பஸ் இல்லைன்னா வந்து படுத்து தூங்குறாங்க. அங்கே வந்து அந்த அளவுக்கு நீட்னஸ் கிடையாது. இங்கே வந்து தூங்குற அளவுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணுறாங்க, நைட்டில் க்ளீன் பண்ணுறாங்க. பாத்ரூம் நீட்டாக இருக்குது, போக்குவரத்து நல்லா இருக்குது, நல்லா காற்றோட்டமாக இருக்குது. வருமானம் இன்றைக்கோட இப்பயும் ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் ஒரு பேஸ் இல்லை, வண்டி நிறுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சப்போஸ் வந்தாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஒரு போலீஸே வந்தால் கூட வண்டி நிறுத்துறதுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டாக இல்லை, பஸ் ஸ்டாண்ட் சுற்றி எதுவுமே இல்லை. தருமபுரி மக்களோட நீண்ட நாள் கனவு நனவாக்கி இப்போ முழு வீச்சில் மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற புதிய பேருந்து நிலையம். பயணிகளோட பாதுகாப்புக்கும் வசதிக்கும் முன்னுரிமை கொடுத்து என்னென்ன அதிநவீன வசதிகள்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பயணிகளோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு பேருந்து நிலையம் முழுவதும் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறதுக்கு 24/7 போலீஸ் பாதுகாப்பு மற்றும் பிரத்யேக செக்யூரிட்டி ஊழியர்களோட கண்காணிப்பு வசதியும் இங்கே எப்போவுமே இருக்குது. தாகம் தீர்க்கிறதுக்கு தூய்மையான இலவச ஆர்ஓ குடிநீர் வசதி ஒரு பக்கம், எப்பவுமே தூய்மையாக பராமரிக்கப்படுற சுகாதாரமான கழிவறைகள் இன்னொரு பக்கம் என உலகத்தரம் வாய்ந்த பராமரிப்பு இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரி செல்ற மாணவ மாணவிகள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பேருந்துகளை அணுகும் வகையில் சிறப்பு வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. இனி ஆட்டோ கட்டணத்தில் ஏமாறதுக்கு வாய்ப்பே இல்லை. பயணிகளோட நலனுக்காக இங்கே ஒரே சீரான ஆட்டோ கட்டண முறை கொண்டு வரப்பட்டிருக்கு.
அதே மாதிரி நெடுஞ்சாலையில் எந்தவித போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாத மாதிரி சீராக்கப்பட்ட போக்குவரத்து கட்டமைப்பு மற்றும் தர்மபுரியோட அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் தடையற்ற பேருந்து போக்குவரத்து சேவை என அனைத்துமே மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டிருக்கு. இது வெறும் பேருந்து நிலையம் மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் அமைய இருக்கிற பல்வேறு விதமான வணிக வளாகங்கள் மற்றும் கடைகள் மூலமா பயணிகளுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்துல கிடைக்கும் வகையில பிரம்மாண்ட வணிக வாய்ப்புகளும் இங்க விரிவுபடுத்தப்பட இருக்கு. தர்மபுரி புதிய பேருந்து நிலையம் இப்போ வெறும் பயணத்துக்கான இடம் மட்டும் கிடையாது, தர்மபுரி மக்களோட பெருமை மிக்க அடையாளம் தான் சொல்லணும். இப்போ வந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கெல்லாம் ஓய்வு வசதிகள்லாம் எப்படி இருக்கு? எந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு மேடம். எந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க? அது ரூமு எல்லாமே இருக்குங்க. ரூமு, பாத்ரூம் வசதி எல்லாமே நல்லா இதாக இருக்குது. வசதிகள் இங்கே எல்லாமே இப்போ சிறப்பான முறையில் தான் இருக்குது. நாங்கள் வந்து தங்குற இடத்துக்கும் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நம்ம பெட்டில் போடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஃப்ரீயாகவும் இருக்குது, பின்னாடி கடை எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறோம். பெண்கள் அப்புறம் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் எந்த மாதிரியான வசதிகள் இங்கே மேம்படுத்தப்பட்டிருக்கு? அது மாதிரி எல்லாமே இருக்குது. அதை பற்றி யாரும் குறை சொன்ன மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கான அனைத்து திட்டங்களும் இருக்குது. பாருங்கள், உடல் மூட்டை வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கான இது. ரெண்டாவது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஜனங்க இந்த டிஸ்டன்ஸ், டவுனுக்கு இதுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் குறிக்கோளாக சொல்கிறாங்க தவிர வேறு எந்த குறைபாடு இருக்கிற மாதிரி தெரியல. போலீஸ் ப்ரொடெக்ஷன் பக்காவாக இருக்குது. யாரும் எந்த ஏமாத்தலும் இங்கே எதுவும் பண்ண முடியதில்ல. அப்படின்னும் பரவாயில்ல. மக்கள் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் ரொம்ப யோசிக்கிறாங்க. மெயினாக அதுதான், வேறு எதுவும் இல்லைங்க. தர்மபுரி புதிய பேருந்து நிலைய இடமாற்றத்தினால நகராட்சிக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னு பரப்பப்படுற வதந்திகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தர்மபுரி நகராட்சிக்கு பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகங்கள் மூலமா ஆண்டுக்கு சுமார் 4,50,00,000 ரூபாய் வரைக்கும் வருவாய் கிடைக்குது. இதுல மொத்தம் இருக்கிற 205 கடைகள்ல பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற 65 கடைகள் மூலமா மட்டுமே ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான வருமானம் வருது. ஆனா மீதம் இருக்கிற 3.5 கோடி ரூபாய் வருவாயானது நகராட்சிக்கு சொந்தமான 4 புறமும் மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கிற வணிக வளாகங்கள் மூலமா தான் கிடைக்குது. பேருந்து நிலையம் மாறினா கூட மெயின் ரோட்ல இருக்கிற அந்த வணிக வளாகங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அந்த 3.5 கோடி ரூபாய் வருமானம் எப்பவும் போல நகராட்சிக்கு முழுமையா கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா உள் வளாக கடைகள் மூலமா குறையிற அந்த 1 கோடி ரூபாய்க்கு மாற்று என்ன? இந்த புதிய பேருந்து நிலையம் அதாவது PPP அப்படிங்கிற நவீன மாடல்ல உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்காக தனியார் தரப்புல முதலீடு செய்யப்பட்ட தொகை மட்டுமே 39,14,00,000 ரூபாய். கட்டுமான செலவு, தினசரி பராமரிப்பு செலவுகள் எல்லாத்தையுமே அந்த தனியார் நிறுவனமே முழுமையா ஏற்றுக்கொள்ளுது. இதனால நகராட்சிக்கு எந்த விதமான நிர்வாக செலவும் கிடையாது. புதிய பேருந்து நிலையத்தோட நுழைவு கட்டணம், அங்க அமைய இருக்கிற புதிய கடைகளோட வாடகை மற்றும் இதர கட்டணங்கள் மூலமா மட்டுமே நகராட்சிக்கு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கூடுதல் வருவாய் நேரடியா கிடைக்க போகுது. ஒரு கணக்கீட்டின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த புதிய மாடல் மூலமா நகராட்சிக்கு கிடைக்க போற ஒட்டுமொத்த வருவாய் மதிப்பு சுமார் 4 கோடி ரூபாய் வரைக்கும் உயரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அதாவது பழைய 3.5 கோடி நிலையான வருவாயோட புதிய பேருந்து நிலையத்தோட லாபமும் சேரும்போது நகராட்சியோட ஒட்டுமொத்த வருவாய் முன்னாடி இருந்ததை விட அதிகரிக்க போகுதே தவிர 1 பைசா கூட குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனேயே இந்த பிரம்மாண்டமான 39 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டடங்கள் அனைத்துமே முழுமையாக நகராட்சியோட சொத்தாக மாறிடும். உண்மை நிலைமை இவ்வளோ சாதகமாக இருக்கும்போது திட்டமிட்டு சில தவறான கணக்குகளை சொல்லி பொதுமக்களிடையும் சமூக வலைத்தளங்களையும் வதந்திகளை பரப்பி வராங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க. தர்மபுரியோட வளர்ச்சிக்கும் நகராட்சியோட பொருளாதார மேம்பாட்டுக்கும் இந்த புதிய பேருந்து நிலையம் ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அப்போ பயணிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களோட கருத்து என்னது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது விஷயத்தை வரும்போது மாறுபட்ட கருத்து கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில சிரமங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ நகரத்தை விட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இந்த பேருந்து நிலையம் இருக்குன்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. மக்களுக்கு வந்து இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு. அது வந்து ரொம்ப குடி வந்து அதிகம். ஐயா அங்கெல்லாம் சண்டை ஆகுதுங்க. இது நல்லா இருக்குதுங்க பாருங்க. ஒரு தமிழ்நாட்டே இங்கே ஒரு பார்க்குற மாதிரி இருக்குங்க. அது வரும் காலத்தில் வந்து அட்வான்ஸாக இருக்குதுங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா தொழில் வளரும் இல்லைங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 5,000 கோடி ரூபாய் செலவில் இராணுவ தளவாட அமைக்கிறாங்க இங்கே. அந்த அமைக்கிறதுக்கு அப்போ மக்கள் இன்னும் பீப்புள்ஸ் பெருகுவாங்க, ஒரு ஒர்க்கர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அப்போ அந்த பஸ் போது அந்த பழைய பேருந்து நிலையம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ அவைலபிளாக இருக்காது. ஏன் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து விரிவுபடுத்த முடியாது? ஏன்னா இருக்கிற அளவு அவ்வளோதான்.
ரெண்டாவது வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் என்னன்னா காலகாலமாக ஒரு பழக்கம், ஒருத்தர் ஒரு கடையை எடுத்துட்டாருன்னா அந்த கடையில் அவர் 5 கடையை உள்வாடகை கொடுப்பாரு. இந்த பக்கம் பல கடை, அந்தாட்ட ஒரு இது விற்கிறோமா இப்படி. அப்போ என்னென்னா மக்கள் இந்த மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்கார கூட முடியாதுங்க, நெருக்கடி. அங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் கம்பேர் பண்ணும்போது இங்க எந்த மாதிரியான பழைய நீங்க பஸ் feel வந்து ரொம்ப நெருக்கடி வந்து பார்த்தோன்னா டூ வீலர் நிறைய வந்துட்டு இருக்கிறோம், கார் வரும், நம்ம வந்து பஸ் இவ்வளோ பெரிய வண்டி வந்து ஓட்ட முடியாது எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக இருக்குது. ஒன்று பைபாஸில் போயிட்டு பைபாஸில் வரதுனால வந்து ரொம்ப டூ வீலருக்கு அவங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த ஃப்ரீடமாக இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவுக்கு தொலைநோக்கு பார்வைக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையும். Subscribe to One India and never miss an update.